வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துகள். என்னடா அது எடுத்தோடனே விஷ் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷ் பண்ணுறதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போது சில பேர் இது வருடப்பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சில பேர் வாழ்த்துறாங்க. ஒரு சில பேர் இல்லை சார் இது பொங்கல் அப்படிங்கிறாங்க. இதே நார்த் இந்தியாவில் மகர சங்கராந்தி அப்படின்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் தான் அவங்க பொங்கல் வைப்பாங்க. அவங்க அப்புறம் போகி கொண்டாடுறது. இந்த போகி கொண்டாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தளபதி படத்தில் தான் பல பேர் அதை பார்த்துருக்காங்க. அன்றைக்கி போகி பண்டிகை அப்படின்னு சொன்னோன்னா, ஓ போகின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் சென்னையில் போகி ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை மாகாணத்தில். காரணம் என்னென்னா, இங்கே பல்வேறு மொழியினரும் வாழ்ந்த காரணத்தினால இந்த போகிங்கிறதே ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதான் போகி. ஸோ பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிப்பாங்க. இது விவேக் ஒரு காமெடியில் கூட சொல்லுவார்ல, என்ன பழசெல்லாம் போட்டு எரிக்கிறோம் அப்படின்னோடனே, டேய் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஆக பழசு இதுதானடா, இதை நீங்கள் எரிக்கிறியாடா அப்படின்வார். டேய் உங்களுக்கு பொங்கலே கிடையாதேடா அப்படின்வார். அந்த காமெடியெல்லாம் ஞாபகத்தில் வருது. போகின்னா இது மாதிரி சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். பொங்கல் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பெருமக்களுக்கு, அதாவது ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஆதாரம் என்னன்னா உணவு தான். முதல்ல நல்ல இயற்கை, காற்று, உணவு, இது ரொம்ப முக்கியம். அதில் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லும்போது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விழா ஒன்று இருக்குது. அது அந்த அந்தந்த இதை வணங்குற மாதிரி ஒரு விழா இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் இயற்கையை ரொம்ப வணங்கணும் அப்படின்னு நினப்பேன். மரங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினப்பேன். மரங்களும் செடி கொடிகளும் நம்ம கூட இருக்கிற பிராணிகளும், ஒரு பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான செல்ல பிராணிகள், அது அணிலாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும். ஐயோ அணில் வேறு சொல்லக்கூடாது. சரி, முயலாக இருக்கட்டும். முயல் எங்கே பார்த்தான்னு கேட்காதீங்க. முயல் இருக்குது, நான் ஊரெல்லாம் அதை பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்குது. மற்றபடி அந்த இன்னொரு மிருகத்தை பற்றி நான் சொல்லலை. அதுவும் நல்ல மிருகம். ஆனால் அது இப்போ நல்ல ஒரு சின்ன க்ரீச்சர், அழகாக இருக்கும். பறவைகளாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான நம்முடைய ஜீவராசிகள், அதாவது ஹியூமன் அப்படிங்கிற இந்த ஜீவராசிகளுக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான விழா தான் இந்த விழா. எல்லாருக்கும் காமன் என்னென்னா உணவு தான். சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சாப்பாடு அதுக்காக ஒரு விழாவை செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ என்னென்னா விளைச்சல். இந்த விளைச்சல்னு சொல்லும்போது அருமையாக அந்த விவசாயிகள் ஒரு போகம் இரு போகம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு காலத்தில் ஒரு போகம் தான், இப்போல்லாம் இருபோகம். இந்த இருபோக விளைச்சல்லாம் வரும்போது கரெக்டாக அந்த தை மாதத்தில் அறுவடை பண்ணி எல்லாருக்கும் அந்த புது அரிசியை வச்சு படைக்கிறது. பொங்கலுக்கு புது அரிசி வாங்கணும், மறந்துடாதீங்க. எல்லாரும் போய் நிறைய பேர் அரிசியில் பொங்கல் வைக்கணும். அவ்வளோதானே சார் பச்சரிசியில் பொங்கல் வைக்கிறது. பொங்கலுக்கு புது அரிசி வாங்க வேண்டும். பழைய அரிசி தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், புது அரிசி தான் நல்லா குழையும். அதனால் புது அரிசி வாங்கணும். அந்த அரிசியோட ஒரு மனம் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இந்த வாழ்த்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. வாழ்த்துகள், முதல்ல வாழ்த்துகள், அதில் இக்கு வரக்கூடாது. வாழ்த்துகள் அதான் கரெக்டான வார்த்தை, வாழ்த்துகள். நல் வாழ்த்துகள், வாழ்த்துனாவே நல்லாருன்னு சொல்கிறது தான். வாழ்த்தில் எப்படி போய் நாசமாக போகணும்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால் நல் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. வாழ்த்துகள், தை பொங்கல் வாழ்த்துகள். ஓகே, அது இன்னிலேருந்து அதை கொஞ்சம் சரி, ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. நீ யாரா அதை சொல்கிறதுக்கு, இவர் பெரிய தமிழில் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழாசிரியரை கேட்டு பாருங்கள், நல்ல தமிழ் அறிஞர்களை கேட்டு பாருங்கள், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. வாழ்த்துகள் அப்படின்னாலே அது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகேவா? பிறந்தநாள் வாழ்த்துகள், பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் அப்படின்னா பிறந்தநாளில் அப்புறம் வாழ்த்துகளில் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறோமா? கிடையாது. நல் அப்படின்னா என்ன? நல்லது அப்படின்னு. நல்லதுனாலும் பாசிட்டிவ் தானே. அது இப்படி ரெண்டு பாசிட்டிவான வார்த்தையை போடுவீங்க. இந்த பட் ஆனா அப்படிங்கிற மாதிரி, அது இட்டது பட் ஆனாங்கிறவங்களா அந்த மாதிரி. ஸோ அதனால் அதெல்லாம் இன்னிலேருந்து கொஞ்சம் பழகிக்கங்க. ஓகே, இதெல்லாம் ஜென்ரல். பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்றது, கரும்பு சாப்பிடணும். எதுக்கு? என்ன அதுவும் விளையுது, சும்மா கும்பிட்றோம், அதுக்கு தானே. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் கரும்பு சாப்பிடும்போது தான் உங்கள் பல்லு எவ்வளோ உறுதியாக இருக்குங்கிறது தெரியும். புரியுதா உங்களுக்கு? அந்த கரும்பு சாறு, அதாவது கரும்பு ஜூஸ் போட்டு குடிக்கிறது இல்லை. நான் டெய்லி கரும்பு ஜூஸ் குடிச்சிடுவேன் சார், அதில் ஒன்றும் கிடையாது.
அது வேற இது வேற. இதில் அந்த பல்லை வந்து இப்படி கடிச்சு எடுத்து அதை அப்படியே ஒன்று ஒன்றா சவுச்சு சாப்பிடணுன்னாங்கல்ல, அந்த மாதிரி மென்று சாப்பிட்றது. அப்போ தான் அந்த பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு, முக்கியமாக குழந்தைங்களுக்கு எல்லாம் பொங்கலுக்கு வந்து அப்படியே ஃபோனை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே நேரத்தை ஓட்டிடாதீங்க. அவனுக்கு கரும்பு சாப்பிட்றதுக்கு நேரத்தை கொடுங்க. ஓகே, பெரியவங்களும் சேர்ந்து உட்காந்து அவங்களுக்கு கரும்பு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லித்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரியா அந்த புது வெள்ளத்தில் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வெண்பொங்கல் வச்சுட்டு அப்படியே அந்த பலதரப்பட்ட காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வச்சு, அப்புறம் அந்த உருளைக்கிழங்குல வந்து இன்றைக்கின்னு அப்படி வந்து லைட்டாக காரமெல்லாம் இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்குல பால் கறின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்படியே வெளியேற அந்த வெண் குருமா மாதிரி அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டாணி கிட்டானெல்லாம் போட்டு, இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வோம். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்ய மாட்டோம். இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? சொல்லலாம், தப்பு இல்லை. வடை கூட சுடலாம், மெதுவடை சுடலாம், மசாலா வடை சுடலாம், அது உங்கள் இஷ்டம். சரியா? இதெல்லாம் விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம பொங்கலை பற்றி சொல்லலை. ஆனால் இந்த வருஷம் உனக்கு என்ன வேலை? சினிமாவை பற்றி பேசுகிறது தானே வேலை. அதை பற்றி பேசுகிற அப்படிங்கிறீங்கன்னா, சினிமா அப்படின்னு சொல்லும்போது ஹைலி எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் எப்போ வரும், எப்போ நாங்கள் அந்த படத்தை பார்க்க போகிறோம், என்னதான் நடக்குது? ஜனநாயகன். அதான் பொங்கலுக்கு அப்புறம் 19ஆம் தேதி தான் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. எனக்கு வந்து சொன்னார் ஒருத்தர், சார் விஜயை பற்றி நீங்கள் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு இதனால் பெரிய ப்ராப்ளம் வரும். சார் விஜயே ப்ராப்ளத்தில் தான் இருக்கார். இப்போ அவரே இந்த மாதிரி நிறைய பேசிட்டார். அது மாதிரி ஓப்பனாக போய் எல்லாத்தையும் எதிரியாக நினச்சி பேசக்கூடாது. நான் அப்படி எல்லாத்தையும் எதிரியாக நினச்சி பேச மாட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய் படங்களை நான் விரும்பி பார்ப்பேன். வெரி எனர்ஜெட்டிக்கான ஒரு யங் சாப்பர். அவருடைய அரசியல் பிரவேசத்தினால பண்ணுற சில விஷயங்கள், சில படங்கள் வந்து தவறுதலாக இதை எடுத்துருக்க வேணாமே, அதை எடுத்துருக்க, இப்படி தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த விதமான கருத்தும் எனக்கு கிடையாது. அதே மாதிரி அரசியலுக்கு வர்றதுக்கு எதிரி கிடையாது. அரசியலுக்கு வரலாம். வரும்போது நான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு துறைக்கு வரும்பொழுதும் அதற்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது பின்னாடி வரக்கூடிய அந்த நபர்கள்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நல்ல தலைவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாகரிகமாக, நேர்மையாக, நேர்த்தியாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத இருந்தார்னா பின்னாடி வர்றவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறதுல கோடிக்கணக்கான பேர், எப்படியே என்ன நம்பி கோடி பேர் வெளில இருக்காண்டா, அந்த கோடி அதை மனசில் அவர் வச்சுருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு சில விஷயம் சொன்னேன். அது ஏன் எல்லாரும் தப்பாக ஒன்றே சொல்லிட்டாங்க, இல்லை இவர் வந்து எதிர்க்கிறார், இவர் வந்து ரொம்ப அவரை வந்து அடிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லி ஒரு விஜய் படம் ஓடாமல் போய்டும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட சிறந்த நபர் வேறு யாரும் இல்லை. அப்படி நீங்கள் என்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேனா, நான் சொல்லி ஒரு விஜய் படம் ஓடாமல் போய்டுமா அப்படின்னு. அதனால் நான் சொல்லிலாம் எதுவும் நடக்காது. படம் ஓடுறதும் ஓடாமல் இருக்கிறதும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இருக்குது. அது படத்துடைய கதையில் இருக்குது. ஸோ ஜனநாயகன் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்காக ஜெயிலர் 2 ஏப்ரல் மாதம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, நெல்சனுடைய டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து அடுத்த படமும் சொல்லிட்டாங்க. யார்? நம்ம டான் பட டைரக்டரு, அவர் தான் வந்து அடுத்த படம் வந்து டைரக்ட் பண்ணார். நல்ல ஒரு இந்த வருஷத்தில் செம்ம ஸ்டார்ட். அதுக்கு ஒரு இயர் எண்டில் வந்து அதோட ட்ரெய்லருக்கெல்லாம் வந்து பயங்கரமான பில்டப்லாம் வந்து அடுத்த பொங்கலுக்கு அந்த படம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் வரப்போகிற படம். ஒரு ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு காம்பினேஷன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்களா சார்? இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறார், இவர் நடிக்கிறார். சரி, அப்போ என்ன சார் இருக்கே, ஒரு கேமியோ ரோலாவது வருவார். நான் சொன்னேன்ல, கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் ஒரு ஷாட்டாவது கேமியோ ரோல் வருவார். இந்த மகளிர் மட்டும்ல வர்ற மாதிரி கடைசி ஷாட்டில் சாமி கும்பிடும்போது வருவார், நான் தான் அந்த ஃபேக்ட்ரியோட முதலாளி வணக்கம் அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான் ஒன்று வருவார். மகளிர் மட்டும்லேயும் அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் நடிக்கிற அந்த படத்துக்கு வரமாட்டாரா? வருவார். ஏதாவது ஒன்று இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன காம்பினேஷன், ஒரு சின்ன ஷாட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் சூர்யா அவருடைய கருப்பு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கருப்பு, அந்த படமும் வரப்போகுது. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஜனநாயகன் ஜனவரி மாதம் வந்துடும். நாம் பொறுமையாக வரலாம்னு நினச்ச சூர்யாவுக்கு மறுபடியும் ஒரு பயங்கர இக்கட்டான நிலைமை. இவங்க ரிலீஸ் பண்ணி தள்ளி போய் அது பிப்ரவரி வந்து மார்ச் மாதம் வரட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுக்கு தேவையில்லாத போட்டின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பிகாஸ் இஸ் எ பிக் ஸ்டார். விஜய் ஒரு பெரிய ஸ்டார். அவருடைய படங்கள் வரும்போது நடுவில் உள்ள பூந்து அப்படின்னா இவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்குது. சூர்யாவுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்குது. ஒரு சிறந்த நடிகர். அவர் வந்து கமர்ஷியலாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் நல்லா நடிப்பு திறமையோடு கொண்ட படங்கள் இருக்கும். ஸோ கருப்பு அப்படிப்பட்ட படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வர
கிட்டத்தட்ட கருப்புங்கிற அந்த டைட்டில் கேட்கும்போது நம்முடைய குலசாமியை கும்பிடக்கூடிய ஒரு விஷயமாக அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குங்கிற படம் வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் வந்து மார்ஷல், கார்த்தியும் சத்யராஜும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தமிழ் வந்து சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்துடைய ரைட்டர் ரொம்ப அற்புதமான ரைட்டர், ரொம்ப பிரமாதமான ரைட்டர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது வந்து சதீஷ் ராஜகுமாரி அவர் தான் வந்து அந்த படத்தோட டைரக்டரு. அந்த படத்தை பார்க்குறப்போ வந்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நெருடலான ஒரு விஷயத்தை அப்படி ஒரு செகண்டில் ஒரு ஷாட்டில் வந்து சொன்னார். அந்த முஸ்லீம்ஸ் பற்றி சொல்லும்போது அவங்களும் நம்ம நண்பர்கள் தானே, மனிதர்களாக மதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சக மனிதர்களையும் மனிதர்களாகவே மதிக்கணும். மதத்தை அப்பாற்பட்டு, மதம், மொழி, அவங்க என்ன சமூகம், இதெல்லாம் அப்பாற்பட்டு சக மனிதர்களே, அவர்களும் மனிதர்களே, அவர்களும் இந்த பூமியில் பிறந்தவங்க தான், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா விதமும் இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு அற்புதமான படம். ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது அந்த படம் சிறை. ஸோ அதனால் அவருடைய படம் மார்ஷல், அந்த படம் வருது. மார்ஷல் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு கப்பலை தான் காமிச்சாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப பிரம்மாண்டமாக வரக்கூடிய படம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த மார்ஷல் படம். அதுக்கப்புறம் வந்து இரண்டு வானம்ங்கிற படம் எகெயின் வந்து ஐ திங்க் இந்த படத்தை வந்து இந்த ராட்சசன் படம் எடுத்தவர் தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன், ராம்குமார். ஐ திங்க் ஸோ. மமிதா பைஜு, விஷ்ணு விஷாலும் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படம் வரும்போது திடீர்னு ஒருத்தர் தேட்டரில் சொன்னார், இல்லைங்க இந்த படமும் ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தோட கதையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் சார், இந்த டைம் ட்ராவல் பற்றி எப்படின்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து அந்த படமும் பார்க்கணும். அப்புறம் அரசன், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போது. வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷனில், கலைப்புலி எஸ் தானு அவருடைய ப்ரொடக்ஷனில் வரப்போகிற படம் தான் அரசனுடைய அந்த இனிஷியல் டீசரே பயங்கரமாக இருந்தது. நெல்சன்லாம் வந்திருந்தார், அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது பிப்ரவரி மாதம் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்முடைய டிராகன், லவ் டுடே, பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படம், டிராகனு, டூடு, லவ் டுடே எல்லாம். ஸோ அவருடைய படம், விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ படம் வந்தாலும் ஒரு படத்துக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்களோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக சொல்லணுன்னா அவங்களுக்கு நான் பண்ண கொஞ்சம் நடிக்கும் பாஸ் ரொம்ப பிடிக்கும். அது என்கிட்ட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு, சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவங்க அப்பா த கிரேட் ஆர்டிஸ்ட் நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள், அவங்களுடைய மகள் ராதிகா சரத்குமார் நடித்த ஒரு அற்புதமான படம் தாய்க்கிழவி. மச்ச எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு தான். தாய்க்கிழவி எப்படி இருக்க போகுது, அந்த படம் எப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அதனால் தாய்க்கிழவி அப்படிங்கிற படம், அந்த படமும் பிப்ரவரி மாதம் வந்துடும். அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பிப்ரவரி 20th என்னவோ ரிலீஸ் பண்ணுறதா தேடி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கான பயங்கரமான டார்கெட். அந்த தலை அஜித்தோட படம் வரல, படம் நடிக்கிறேன். அந்த படம் 2027 வரும், 26 வராது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் 2027 வரும். ஸோ இதெல்லாம் மீறி 2026 உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அடுத்த படத்துக்கு பூஜை போடுவார், வரும். யார் அந்த நடிகர்? கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க, ஓகேவா? ஸோ பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள், ஓகே? அண்ட் பொங்கலை நல்ல சிறப்பாக கொண்டாடுங்க. நமக்காக உணவளிக்கக்கூடிய விவசாயிகள், அவங்கள எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் இருந்தாலோ அவங்களுக்கான உதவியை நீங்கள் செய்யுங்க. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இன்ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சாப்பிட்லன்னா நம்மளால் அப்புறம் நீங்கள் பிரம்மாண்டமான படம், அதுக்கப்புறம் வந்து நினச்ச இடத்துக்கு போகிறதெல்லாம் எதுவுமே பண்ணணும். உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் சாப்பாடு வேணும். அதுதான் பேசிக். அந்த பேசிக்கை நமக்காகவே தயார் செய்து கொடுக்கறது, இயற்கையாக விளைய வச்சு கொடுக்கறது அந்த விவசாயிகள். அவங்களுக்கான சிறப்பான நாள் இது. ஸோ இந்த பொங்கல், அதுக்கப்புறம் அந்த காளமாடு வந்து பெரிய சப்போர்ட் இல்லை விவசாயத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மிருகங்களை வணங்கக்கூடிய நாளாக அந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கலுக்கு அது மாதிரி எல்லாமே சிறப்பாக பாருங்கள். ஜல்லிக்கட்டுலாம் டைம் இருந்தால் நேராக போய் பாருங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அண்ட் அந்த ஜல்லிக்கட்டை விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கட்டும். இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக எல்லாத்துக்கும் அமையணும்.
என்ன கடைசியில் ஜோசியக்காரர் மாதிரி சொல்லிட்டேன். ஜோசியக்காரர்கள் வந்து சொல்லலாம், எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது, எல்லா நாளும் நல்லா இருக்கட்டுமே, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க, என்ன நான் சொல்கிறது.